வணக்கம். புதுச்சேரி அரசு விழாவில் பாரம்பரிய கலை விழாக்களை நடத்த வேண்டுமென ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், வெங்கடேசன் ஆகியோர் பங்கேற்றனர். புது பானைகளில் பெண்கள் பொங்கலிட்டும், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தமிழர்களின் வீர விளையாட்டுகள், கிராமிய நடனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர்கள் கொண்டு கழித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அதில் புதுச்சேரியில் மாணவர்களுக்கு 10% ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றது என்றார். தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகையில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனை அரசு விழா மற்றும் குடும்ப விழாக்களில் நடத்த வேண்டுமென தெரிவித்தார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதாக கூறப்படுகின்றதே என்ற கேள்விக்கு கைகூப்பி பதிலளிக்காமல் வணக்கம் தெரிவித்தார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் 1-2 கிராமிய கலை நிகழ்ச்சிகளை சேர்த்து கொண்டால் அது அந்த கிராமிய கலைஞர்களுக்கும் ஊக்கப்படுத்துவதாக இருக்கும், கிராமிய கலைகளை ஊக்குவிப்பதாகவும் இருக்கும். அதனால அரசாங்கத்துறையில் எங்கள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர் இருக்கிறார்கள். அவர்களிடம் நான் வைக்கிற வேண்டுகோள், எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் கிராமிய கலை 1-2 நிகழ்ச்சியாவது நாம் நடத்த வேண்டும். திருமணங்களில் கூட அவர்களை கூப்பிட்டு நிகழ்ச்சிகள் நடத்தலாம். ஏன்னா காதுக்கு கேட்காத அளவிற்கு டொங்கு டொங்குன்னு சத்தத்தை போட்டு சில நிகழ்ச்சிகள் நடத்துவதை விட இந்த கிராமிய கலைகளை அவங்க ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சி மிக மகிழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பொங்கலில் இருந்து மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவை எல்லா வகையிலும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. நீங்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் 14 ஆண்டு காலமாக இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்து கொண்டிருந்த ஒரு புதுவையில் முழுநேர பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அரசாங்க பள்ளிகளில் படித்து கொண்டிருந்த குழந்தைகளுக்கு இன்று 10% நமது தொழிற்கல்வியில், குறிப்பாக மருத்துவத்தில் அவர்கள் படிப்பதற்கு மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இங்கே பொங்கல் பரிசாக இன்னைக்கு 1-2 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கைத்தறி கொடுக்கல, பாலியஸ்டர் தான் கொடுத்துட்டாங்க, இதை நாங்கள் எப்படி கட்டுறது அப்படின்னு பக்கத்து மாநிலத்தில் கூட மக்கள் இன்று சொல்வதை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் DBT என்ற ஒரு நுட்பத்தை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கான பணத்தை நாம் செலுத்திவிட்டால் அவர்களுக்கு எது தேவையோ அவர்கள் வாங்கி கொள்வார்கள். அதனால்தான் புதுவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா DBT மூலமாக நாம் மக்களுக்கு நேரடி வங்கி கணக்கு மூலமாக செலுத்தப்படுகிறது. பணமும் சரி, அவர்களுக்கு துணி மணி வாங்குவதற்கான பணமும் சரி. அதனால் மக்கள் இன்று இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, இன்றைக்கி டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது உலகத்திலேயே இவ்வளவு யாரும் பயன்படுத்த முடியாது என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை அறிமுகப்படுத்தும் போது சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடுகளில் இந்தியா முதன்மை நாடாக இருக்கிறது. அதிக மக்கள் பயன்படுத்தும் டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கிறது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி விற்கிற அக்கா கூட இன்றைக்கி இபே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, மீன் விற்கிற அக்கா கூட சொல்கிறாங்க. அதனால் அந்த அளவிற்கு எளியோரிடமும் இந்த டிஜிட்டல் இந்தியா சென்று இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு பொருட்களுக்கு ரூபாய் 500 வழங்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக ரூபாய் 250 வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக தலா ரூபாய் 500 அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. இந்நிலையில் அனைத்து குடும்ப உணவு பங்கீட்டு அட்டைதாரர்களுக்கும் கூடுதலாக ரூபாய் 250 சேர்த்து வழங்க குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இதன் மூலம் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பிராந்தியங்களை சேர்ந்த மொத்தம் 3,38,761 அட்டைதாரர்கள் பயன்பெறுவார்கள். இதற்காக மொத்தம் ரூபாய் 8.47 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் அனைத்து துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் நேரடி பண நியமனத்துக்காக
23/7/2023 நடத்தப்பட்ட மேல்நிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் 116 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். இவர்களில் முதல் கட்டமாக 104 பேருக்கும் 27/8/2023 நடைபெற்ற இளநிலை எழுத்தர் பதவிக்கான எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 165 பேரில் முதல் கட்டமாக 109 பேருக்கும் பணி நியமன ஆணைகளை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி உட்பட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுவை அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் தேர்வாணையம் மூலம் படிப்படியாக நிரப்பப்பட்டு வருகிறது. புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவதால் அலுவலகங்களில் கோப்புகள் தேக்கம் இருக்காது. கல்வித்துறையில் உள்ள 367 ஆசிரியர்கள் பணியிடங்களும் நிரப்பப்பட உள்ளன. இதேபோல சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். பல ஆண்டுகளாக நம்ம நிர்வாக சீர்திருத்த துறையின் வாயிலாக இளநிலை எழுத்தர், மேல்நிலை எழுத்து பதவிகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்து எழுத்துத் தேர்வு மூலமாக அந்த பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட்டிருக்கிறது. மேல்நிலை எழுத்தர் பணியிடங்கள் 116 இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து இளநிலை எழுத்தர் பணியிடங்கள் 165 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பணி ஆணையை இப்பொழுது மாண்புமிகு சபாநாயகர் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமாற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சேர்ந்த செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் இவர்கள் முன்னிலையில் இந்த பணி ஆணை இவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் மூலமாக பல பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பப்பட்டு வருவதில் இது ஒரு பகுதியாகும். முக்கியமாக நிர்வாகத்தில் மிக முக்கியமான பணியிடங்கள் இளநிலை எழுத்தர் மற்றும் மேல்நிலை எழுத்தர் பணியிடங்கள். கோப்புகள் நிர்வாகத்துறையில் வடிவம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் முக்கியமான பணியிடங்கள் இந்த பணியிடங்கள். இவைகள் நிரப்பப்படாமல் இருந்ததனால் பல பணிகள் காலதாமதமாக வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. இப்போ அந்த பணியிடங்கள் நாம் இப்போது நிரப்பிக் கொண்டு வருகின்றோம். அதே போன்று இந்த துறையில் அசிஸ்டன்ட் பணியிடங்கள் இப்பொழுது நிரப்பக்கூடிய நிலையில் முதலில் நம்முடைய UDC மேல்நிலை எழுத்தர் பணியிலிருந்து ப்ரொமோஷன் பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது. அடுத்து நேரடி தேர்வு மூலமாக நிரப்பக்கூடிய பணியிடங்கள் விரைவாக நிரப்பப்பட்டு சார் 10,000 கால் சொன்னோம். இப்போ LDC, UDC, போலீஸில் தான் தேர்வு செஞ்சுருக்கோம். அடுத்த கட்டமாக என்னென்ன? அடுத்த கட்டமாக ஆசிரியர் பணியிடங்கள், கல்வித்துறையில் ஆசிரியர் பணியிடங்கள் 367 அந்த பணியிடங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் பிரைமரி ஸ்கூல் டீச்சர் PST பணியிடம் ஏற்பதற்கு முழுமையான வடிவம் பெற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அது அறிவிக்கப்படும். அடுத்து செவிலியர் பணியிடங்கள் நம்முடைய சுகாதாரத்துறையில் 105 பணியிடங்கள். அதேமாதிரி இன்றைக்கு அது நாளைக்கு அதை கொடுத்துருப்பாங்க. அந்த பணியாளர் விரைவில் கொடுக்கும். நாளைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பணியில் நிரப்பம். அதுக்கடுத்து நம்முடைய பொதுப்பணித்துறை 149 JE போஸ்ட் பொறியாளர், இளநிலை பொறியாளர் அந்த பணி நடவடிக்கை. அதே மாதிரி நம்முடைய மின்துறையில் அந்த பணியிடங்கள் JE பணியிடங்கள் 126 பணியிடங்கள் அரசு எடுத்து. இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் உள்ள காலி பணியிடங்களை அடுத்து 35 கூடுதல் துறையில் உள்ள JR பணியிடங்கள். அப்புறம் மிக முக்கியமான பணி, இதெல்லாம் முக்கியமான பணிகள் மேற்கொள்ள வேண்டிய நிலையில் உள்ள அந்த பதவிகள் இப்பொழுது நிரப்புவது அறிவிப்பு வெளியாகி இருக்குது. விரைவிலே அந்த பணி வந்து நிரப்பப்படும்.
இவ்வாறு எல்லா துறைகளிலும் வருவாய்த்துறை நிரப்பியிருக்கோம் கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த வரவு பணி நிரப்ப காவல்துறையில் மேம்பாடு எஸ்ஐ அடுத்து 67 எஸ்ஐ இப்படி ஒவ்வொரு துறையிலும் எல்லா துறைகளிலும் உள்ள காலி பணியிட நிரப்பு நடவடிக்கை அரசு எடுத்திருக்கிறது. நாங்கள் அறிவித்த மாதிரி அனைத்து காலி பணியிடங்களை விரைவில் நிரப்புவோம். காரைக்காலில் நடைபெற்ற சுவாமி விவேகானந்தரின் 161வது ஜெயந்தி விழாவில் அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மத சீர்திருத்தங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து மக்களிடையே சமய உணர்வை எழுப்ப பாடுபட்ட விவேகானந்தரின் கருத்துக்கள் மற்றும் போதனைகள் இளைஞர்களிடையே மிகவும் பிரபலமாக உள்ளன. எனவே இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி தேசிய இளைஞர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது. சுவாமி விவேகானந்தரின் 161வது ஜெயந்தி தினம் இன்று காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் திருவுருப்படத்திற்கு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய் சரவணன் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாநில விவசாய அணி செயற்குழு உறுப்பினர்கள் ரவிச்சந்திரன், ஐயாசாமி உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் சிறப்பு முகாம் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட 7 நாள் சிறப்பு முகாம் தொடங்கியது. இதில் நேற்று ராஜீவ்காந்தி வெட்டினரி காலேஜ், பொட்டானிக்கல் கார்டன், கைவினை கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மாணவ மாணவிகள் களப்பணியாற்றினர். இதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற 4ஆம் நாள் நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் அருள் வரவேற்புரையாற்றினார். விரிவுரையாளர் வில்சன் தலைமை ஏற்றார். மாநில திட்ட ஒருங்கிணைப்பாளர் மதிவாணன் முகாமினை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியர் தன்ராஜ், விரிவுரையாளர்கள் வீரப்பன், வனிதா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக தாகூர் கலைக்கல்லூரி பேராசிரியர் சம்பத்குமார் கலந்து கொண்டு சுவாமி விவேகானந்தர் பற்றி சிறப்புரையாற்றினார். மேலும் முகாமின் நோக்கம் குறித்து திட்ட அலுவலர் ரமணா விளக்கி கூறினார். நிறைவாக திட்ட அலுவலர் பழனிவேல் நன்றி உரையாற்றினார். புதுச்சேரியில் அட்டவணை மற்றும் பழங்குடியின மக்களுக்கு பொங்கல் பண்டிகையொட்டி ஒரு நபருக்கு ரூபாய் 1000 வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதிகளில் வசிக்கும் அட்டவணை மற்றும் பழங்குடி இனத்தை சேர்ந்த மக்களுக்கு வழங்கப்படும் வேட்டி சேலைகளுக்கு ஈடாக தலா ரூபாய் 1000 வீதம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்தம் 1,27,628 பேர் பயனடைவர். இதற்காக மொத்தம் ரூபாய் 12.76 கோடி செலவிடப்படுகிறது. இந்த பயனாளிகளுக்கு பணம் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், அரசு கருட ஆறுமுகம், எம்எல்ஏக்கள் ரமேஷ், பாஸ்கர், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். பகுதியை சார்ந்த அட்டவணை பழங்குடி இனத்தை சார்ந்த மக்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு இலவச வேட்டி திட்டத்தில் 1000 ரூபாய் ஒரு நபருக்கு ரொக்கமாக வழங்கப்படுகிறது. மொத்தம் 1,27,628 பேருக்கு மொத்த தொகை 12,76,00,000 என்று அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும். மணவெளி தொகுதிக்குட்பட்ட டிஎன் பாளையம் அரசு பள்ளியில் புதிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகளை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மணவெளி தொகுதிக்குட்பட்ட திம்மன் நாயக்கன் பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறையை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். 173 மாணவ மாணவியர்கள் மட்டுமே பயில்கின்ற இந்த அரசு பள்ளிக்கு புதுச்சேரி ரோட்டரி கிளப் போர்ட் அமைப்பின் பரிந்துரையின் அடிப்படையில் புதுச்சேரி பெடரல் வங்கி மூலம் ஸ்மார்ட் கிளாஸ் வழங்கப்பட்டதை அடுத்து சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். முன்னதாக பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி தனசெல்வன் நேரு, வங்கி அதிகாரி மீனாட்சி சுந்தரம், ரோட்டரி சங்க தலைவர் ராஜேஷ் கந்தமூர்த்தி மற்றும் கிராம பெரியவர்கள் உடனிருந்தனர்.
இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் வேட்டையின் திரைப்படத்தின் ஷூட்டிங் புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெறும் நிலையில் அவரை பார்க்க ரசிகர்கள் குவிந்து வருகின்றனர். ஜெயிலர் படத்தை தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையின் என்ற படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்து வருகிறார். வேட்டையின் திரைப்படத்தில் நடிகர் நடிகைகள் அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா, மஞ்சு வாரியர், ரித்திகா சிங் உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. இதன் முதல் கட்ட படப்பிடிப்பு திருவனந்தபுரம், திருநெல்வேலி, மும்பை ஆகிய இடங்களில் நடந்தது. அடுத்த கட்ட படப்பிடிப்பு புதுச்சேரி தேங்காய்திட்டு பழைய துறைமுகத்தில் நடந்து வருகிறது. நேற்று ரஜினி நடித்த காட்சிகள் படமாக்கப்பட்டது. இதற்காக புதுச்சேரி நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்த ரஜினி படப்பிடிப்பில் பங்கேற்றார். ரஜினியை காண ஏராளமான ரசிகர்கள் திரண்டனர். படப்பிடிப்பு முடிந்த பின் கேரவன் செல்லும் போதும் மீண்டும் ஹோட்டலுக்கு திரும்பும் போதும் ரசிகர்களை பார்த்து ரஜினி கை அசைத்தபடி சென்றார். இன்றும் ரஜினி நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்படுகிறது. ரஜினியை பார்க்க ஏராளமான ரசிகர்கள் குவிந்தனர். இதனால் போலீஸ் பாதுகாப்புடன் படப்பிடிப்பு நடந்து வருகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் புதுச்சேரியில் படப்பிடிப்பு நடக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களுக்கு 3 கட்ட பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. போலீசார் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவல் பதவியும், 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை உதவி சப் இன்ஸ்பெக்டர் பதவியும், 25 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வும் வழங்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் போலீசார் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாற்றி அமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை தலைமை காவலர், 15 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை உதவி இன்ஸ்பெக்டர், 25 ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு சிறப்பு நிலை சப் இன்ஸ்பெக்டர் என 3 நிலைகளாக பதவி உயர்வு மற்றும் தர ஊதியம் வழங்க முடிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான கோப்புக்கு அரசு அனுமதி அளித்த நிலையில் கவர்னரின் அனுமதிக்காக ராஜ்நிவாசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கு கவர்னர் தமிழிசை ஒப்புதல் அளித்துள்ளதை தொடர்ந்து நேற்று உடனடியாக அரசாணை வெளியிடப்பட்டது. இது போலீசார் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பிளாஸ்டிக் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ரூபாய் 30 லட்சத்திற்கான வரி ஏய்ப்பை மறைக்க வணிக வரி அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியதாக சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அடுத்த அரியூரில் சோலை செல்வராஜ் என்பவர் பிளாஸ்டிக் பேக் தயாரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வருகிறார். அந்த நிறுவனத்தில் வணிக வரி உதவி அதிகாரிகள் சோதனை நடத்தியதில் செல்வராஜ் ரூபாய் 30 லட்சம் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் வரி ஆலோசகர் ராதிகா அபராதம் இல்லாமல் வரி செலுத்த அதிகாரிகளிடம் ஏற்பாடு செய்வதாக ரூபாய் 2.80 லட்சம் லஞ்சமாக கேட்டுள்ளார். தவணை முறையில் வணிக வரி உதவி அதிகாரிகளுக்கு லஞ்சம் தர ராதிகாவின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 2 லட்சத்தை செல்வராஜ் செலுத்தினார். இது தொடர்பாக எழுந்த புகாரில் வரி ஏய்ப்பை மறைக்க லஞ்சம் வாங்கிய வணிக வரி அதிகாரிகள் ஆனந்தன், முருகானந்தம், ஆலோசகர் ராதிகா மற்றும் நிறுவன உரிமையாளர் செல்வராஜ் ஆகியோரை கடந்த வாரம் சிபிஐ கைது செய்தது. அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டம் 1988 மற்றும் குற்ற சதி ஆகிய பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இந்த லஞ்ச விவகாரம் குறித்து சிபிஐ தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் குடிமைப்பொருள் வழங்கல் துறை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவிலே ரேஷன் கடைகள் இல்லாத மாநிலமாக புதுச்சேரி உருவாகி உள்ளது. ரேஷன் கடைகளை திறக்க வலியுறுத்தி பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும், நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கொக்கு பார்க் அருகிலிருந்து ஊர்வலமாக வந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் ஊழியக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. மரக்காணம் அருகே ஞான கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோயிலில் மார்கழி மாத அமாவாசை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள
ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோவிலில் மார்கழி மாத அமாவாசை தினத்தை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்டு தீமுட்டி, கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்மாள் திருக்கோயில் மகளிர் சேவை குழுவினர் உட்பட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பைக் திருட்டில் ஈடுபட்ட சிறார் உட்பட 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 3.5 லட்சம் மதிப்புள்ள 4 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி காட்டேரிக்குப்பம் காவல் ஆய்வாளர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் குமாரபாளையம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்படும்படி பைக்கில் வந்த 3 பேரை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கத்தி மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சந்தை புதுக்குப்பம் பகுதியை சேர்ந்த சிறுவன் உட்பட கோகுல், நாகராஜ் என்பதும் அவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் சென்னை, திண்டிவனம், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பைக் திருட்டில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சுமார் 3.5 லட்சம் மதிப்புள்ள 4 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு அனுமன் ஜெயந்தி மகோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பால், தயிர், சந்தனம், பன்னீர், இளநீர் மற்றும் பழங்களால் அபிஷேகங்கள் செய்து முறுக்கு, எல்லடை, முந்திரி பழம், ஆப்பிள், துளசி, வெற்றிலை, எலுமிச்சம் உள்ளிட்ட மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் மகா தீபார்த்தனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டுமென வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடல் அரிப்பை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும், மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும், கடல் எல்லை குறித்து மத்திய அரசு தயாரிக்கும் வரைபடம் சம்பந்தமாக மீனவ மக்களின் கருத்துக்களை கேட்டு அறிய வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலாப்பட்டில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்க சிறப்பு அழைப்பாளர்களாக காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், கடல் அரிப்பை தடுப்பதற்காக பெரிய அளவில் கற்கள் கொட்டாமல் சிறிய கற்கள் கொட்டியதால் அனைத்தும் கடலில் அடித்து செல்லப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் கற்கள் கொட்டியதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. இதன் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு ஆயுள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி அவுல்கார தெருவை சேர்ந்த சதீஷ் பெரியான் ஓட்டுநர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு புதுச்சேரியை சேர்ந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து சதீஷை கைது செய்தனர். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சோபனா தேவி குற்றஞ்சாட்டப்பட்ட சதீஷ் பெரியானுக்கு ஆயுள் சிறை தண்டனையும் ரூபாய் 5000 அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்கும் அரசுக்கு பரிந்துரை செய்தார். இந்த வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். சதீஷ் பெரியான் ஏற்கனவே ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் 20 ஆண்டு காலம் தண்டனை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில அமைப்பாளர் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த அம்பேத்கர் மக்கள் இயக்க மாநில அமைப்பாளர் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சி
திருநள்ளாறுப்பேட்டை கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தின் தமிழ் மாநில தலைவர் சேலம் ஜங்ஷன் அண்ணாதுரை கலந்து கொண்டு மறைந்த நாகப்பன் திருவுருப்படத்தை திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, விசிக மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி, டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் சமூக நல சங்க தலைவர் KR பக்ரிசாமி உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சி பிரமுகர்கள் மற்றும் அம்பேத்கர் மக்கள் இயக்க பொறுப்பாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு நாகப்பன் திருவுருப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இறுதியில் நாகப்பன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் 2 நிமிடம் மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.